சிலுவையை ஆவலாய் சுமந்தீர். சரியா பாருங்க. என் பாரம் நீங்கிடவே அவமானம் ஏற்றுக்கொண்டீ, நான் சிறப்பாய் வாழ்ந்திடவே ஜீவனையும் தந்தீர், உமக்குள் பிழைத்திடவே. ஆமென். அவர் சிலுவையை அருவருப்பா சுமக்கல, ஆவலா சுமந்தார். அவர் சிலுவையை வேண்டா வெறுப்பாய் தெரிந்து கொள்ளவில்லை, அதை வேண்டும் 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 என்று தெரிந்து கொண்டார். அவமானங்களையும் அருவருப்புகளையும் சகித்தார், ஜீவனை தந்தார். ஏன்னா அழகாக முடித்தாங்க சுஷ்மா. அங்கே 26:48 லூக்கா 26:48 அவர் பிதாவே உம் கைகளில் என் ஆவியை தருகிறேன் சொல்கிறாரு. கலாத்தியர் 4:6 நாம் அவருடைய புத்திரர்களாய் இருக்கிறபடியினால் அவர் தம்முடைய குமாரனின் ஆவியை நமக்குள் தந்திருக்கிறார்னு சொல்கிறது. He gave up his spirit in Luke 24:48. Is it 26? 23:48. He gave up his spirit. He gave his spirit into the hands of the Father. Galatians 4:6 says, because we are sons, he had sent the spirit of his son into us. I start from the bottom. Ultimate reason for all this scenario, all had happened on the cross, is to finish this, to take what he has and to give into you and me and make every one of us as one family. That is the ultimate purpose. That is the reason behind the crucifixion. இந்த சிலுவை பாடுகளுக்கும் சிலுவை மரணத்துக்கும் அவர் பேசின வார்த்தைகளுக்கும் இத்தனைகளுக்கும் ஒரே காரணம் என்னவென்றால், தம்முடைய குமாரன் ஒரே பேரான குமாரன் ஆகிய அவருக்குள் இருக்கிற அத்தனையும் எடுத்து நமக்குள் வைத்து அவரை முதற்பேரானவராய் மாற்றி நம்மை அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் ஆக்கி அவருடைய திருக்குடும்பத்தில் நம்மை சேர்க்கும் திட்டம்தான் சிலுவை திட்டம். அதைதான் அவர் அழகாக முடிந்தது என்று சொல்லி முழங்கினார். அழகாக பேசினாங்க பிரியா. முடிந்தது. அந்தகார வல்லமைகள், ஆவிக்குரிய வல்லமைகள் அவர் வாழ்க்கையில் ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் அவர் செய்த எல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் மாற்றங்கள். சார், நான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தனித்தனியாக டச் பண்ண விரும்பலை. இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் முடித்து உங்கள் எல்லாரையும் அருமையாக வீட்டுக்கு அனுப்பிடலான்னு நினைக்கிறேன். நிச்சயமாக முதல் வார்த்தையிலேருந்து நீங்கள் ஆதியாகமம் தொடங்குறப்ப பார்த்தீங்கன்னா, வார்த்தையினால் ஒரு உலகம் சரீர மண்டலத்தில் உண்டாக்கப்பட்டது. ஆனால் இப்போ நம்ம வாசித்த இந்த 7 வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இந்த 7 வார்த்தைகளினால் ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை உருவாக்கினார். அங்கே சரீர உலகம் சீரழிந்த பொழுது வார்த்தை வந்தது, உலகம் வந்தது, அருமையான படைப்புகள் வந்தது. அங்கே தான் அடுத்ததாக ஆதாமுடைய கீழ்ப்படுதலினாலே ஆவிக்குரிய உலகம், ஆண்டவர் மனிதனுக்கு இயற்கை உலகத்தை மட்டும் கொடுக்கவில்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலமாகிய ஆவிக்குரிய உலகத்தையும் சேர்த்து தான் வைத்திருக்கிறார். A man is functioning not only in the physical world but also a man, every man are functioning under the control of the spiritual world. By the disobedience of Adam, what happened? The spiritual disaster came. Spiritual world was collapsed. Spiritual systems was became dysfunction. So these 7 words brought back the system, order, and new creation in the spiritual world.
கையை தட்டலாமே. மனிதனுக்காக அவனுக்கு சரீர மண்டலத்தில் வார்த்தையை பேசி வெளிச்சம் உண்டாக கடவது, அதினதின் விதைகளை உடைய கனிகளை உற்பத்தி பண்ண கடவது, பலுகி பெருகுவீர்களாக. So God spoke in the beginning and created the physical world for the physical man. That physical man gave up, lost the spiritual position by his disobedience. Then Jesus came and he declared these 7 words and recreated the fallen spiritual tabernacle, the broken temple, the missed orders in the spiritual world was rearranged, set again. Kayatatti, thank you Lord. எல்லாரும் கேட்பாங்க, ஆண்டவர் உண்டாக்குன உலகத்தில், ஆண்டவர் படைச்ச உலகத்தில் ஏன் இன்னும் மரணம், ஏன் இன்னும் துக்கம்? காரணம் என்னன்னா, ஆண்டவர் ஒன்றை மட்டும் படைக்கவில்லை. அவர் ஏற்கனவே அழகான ஒரு ஆவிக்குரிய உலகத்தை வாழ்ந்து கொண்டிருந்தார், அதில் தான் இயங்கி கொண்டிருந்தார். மனுஷனுக்காக ஒரு சரீர உலகத்தை உண்டாக்குனார். அதை மனுஷனுடைய செய்கையினால மனுஷன் வீணாக்கிட்டான். அந்த மனுஷன் வீணாக்கின அந்த உலகத்தை அவன் வீணாக்கின பொழுது வெறும் சரீர மண்டலமாக உலக வாழ்வும் வீணாக்கப்படவில்லை. அவனுக்கும் ஆண்டவருக்கும் பரலோகத்துக்கும் ஆவிக்குரிய உலகத்துக்கும் இருந்த ஒரு அமைப்பே கெட்டு போச்சு. அதனால தான் எங்க ஜீவன் வரல, நன்மை வரல. துண்டிக்கப்பட்ட உலகத்திலே, துண்டிக்கப்பட்ட உறவிலே தீமை வந்தது, இருள் வந்தது, அந்தகாரம் வந்தது, அசுத்தம் வந்தது, அழிவு வந்தது, எல்லாம் வந்துச்சு. ஸோ மனுஷனால் கெடுக்கப்பட்ட ஒன்றை திரும்ப மனுஷனாலே தான் சரி பண்ண முடியும் என்பதனால் தேவாதி தேவன் மனு உருவாகி மனிதனாய் பூமியில் அவதரித்து அங்கே நின்று ரெப்ரசன்டேட்டிவா பிரதர் சொன்னாங்க பாருங்க, முழு மனுக்குலத்தினுடைய ஒரு பிரதிநிதியாய் நின்று தன்னையும் தன்னோடு சேர்த்து இந்த மண்ணையும் மனிதனையும் இணைக்கிறார். பிறகுதான் இங்கே ஒரு அழகான ஒரு ஆவிக்குரிய உலகம் வருகிறது. இது மன்னிப்பு நிறைந்த உலகம். பழைய உடன்படிக்கை தண்டனையை சொன்னது, ஆனால் புதிய உடன்படிக்கையின் தலைவன் மன்னிப்பை கூறினார். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவற்றை பேசின ரத்தம். பழைய உடன்படிக்கையின் ரத்தம் மரணத்திற்கு மரணத்தை பேசியது, குற்றத்திற்கு குற்றத்தை பேசியது, பழிக்கு பழியை பேசியது. ஆனால் பாவம் இல்லாத இரத்தமாகப்பட்டதுனால இயேசுவின் ரத்தம் நன்மையை பேசியது, மன்னிப்பை பேசியது. The very reason he was raised above there to declare the forgiveness, not for the sin of the Pharisees, Sadducees, Roman emperors. Forgiveness was declared on the cross from the sins that fall of Adam. இது ஏதோ அவர் அடித்தவங்களையும், அவர் தாடியை பிடிச்சி இழுத்தவங்களையும், அவர் முகத்தில் துப்புனவங்களையும், அவர் குத்துனவங்களையும் அவர் மன்னிச்சாருன்னு ரொம்ப குறுக்கி பார்த்துடாதீங்க. இந்த மன்னிப்பு ஆதாமுடைய வீழ்கையினால், ஆதாம் ஏவாள் காலத்தில் வந்த பாவத்துக்கான மன்னிப்பு. அதிலிருந்து மனுக்குலத்தினுடைய எல்லா பாவங்களுக்கும் வந்த ஒரு நிரந்தர மன்னிப்பு. சுரேஷ் அழகா சொன்னார், இயேசு ஒரு ரெல்மில் வாழ்ந்த. heaven is not time bound. whatever was done on the cross was heavenly mandatory, and heavenly redemption plan, it's not bounded by the time. So since from the beginning to the end of this world who is going to come, the sin of the world was taken. Hallelujah. நான் ஏன் சொல்கிறேன், நேற்று நான் ஒரு பாஸ்ஓவர் பேசேஜை வாசித்தேன், அது முழுசாக சொல்ல விரும்பலை. ஆத்திராகமம் 14:12 இருக்கும். 12 அவங்ககிட்ட ஆண்டவர் சொல்லுவார், ஒவ்வொரு குடும்பமும் அவங்க வீட்டில் இருக்கிற எண்ணிக்கைக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை, அதுவும் பழுதற்ற ஆட்டுக்குட்டியை, அதுவும் ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். அதுக்கு அர்த்தம் சொல்லுவார், ஒருவேளை அந்த ஆட்டுடைய புசிக்கத்தக்கதாக, ஆட்டுக்குட்டியை புசிக்கத்தக்கதாக இல்லை, இந்த ஆட்டுக்குட்டி கொஞ்சம் சைஸு பெருசாக இருக்குது, எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம்னா 2 பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. அப்போ என்னன்னு கேட்டால், அதை படித்த பேர் ஒன்று தெரிஞ்சிச்சு, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சாதான் அவனுக்கு வாழ்வு.
அந்த ஆட்டுக்குட்டியோட சைஸ் என்னவோ அதுதான் அவனுடைய மன்னிப்போட சைஸ். அந்த ஆட்டுக்குட்டியுடைய சைஸ் என்னவோ அதுதான் அவனுடைய பாதுகாப்பினுடைய சைஸ். ஆனால் யோவான் 1:30 யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. There came only one lamb from heaven that was more than enough for the sin of the whole world. Clap your hands to the Lord. If you still condemned, if you still feel unforgiven, if you still feel unworthy, if you still feel rejected, if you still feel there is no hope for my future, my brother, my sister, I tell you, there was a lamb came from heaven that's more than enough to forgive you, to accept you, to love you, to cleanse you, to clean your life. Clap your hands for the Lord. ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு குடும்பத்துக்கு, ஆனா இந்த ஒரு ஆட்டுக்குட்டி முழு உலக பாவத்துக்கு. இதுக்கு பிறகும் நீங்கள் இன்னும் நான் பாவத்தில் இருக்கிறேன், இன்னும் நான் குற்ற மனசாட்சியில் இருக்கிறேன், இன்னும் நான் உபத்திரவப்படுகிறேன், இன்னும் நான் மன்னிக்கப்படலை, இன்னும் என் மனசில் ஆக்கின எண்ணங்களை நான் அலக்கழிக்கிறது, இன்னும் என் அடிமைத்தனம் என் ஆளுன்னு சொல்லக்கூடாது. சொன்னீங்கனாலும் பரவாயில்லைங்க. அது எல்லாத்தையும் விட அதிக வல்லமை, அதிக மேன்மை, அதிக வெகுமதி உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலியா கட்டிய பலிபீடத்தில் அழகா ஒரு பலிபீடத்தை ஒரு பலியை வைத்தான். துண்டு துண்டு துண்டா வெட்டி வைத்தான். தண்ணியை மொண்டு ஊத்துனாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்தது. என்னை கேட்டருளும் அவன் விண்ணப்பம் பண்ணின பொழுது அக்கினி இறங்கி வந்துச்சு. பலிபீடத்தை வேதத்தில் வாசிக்கிறோம், பலிபீடத்தை அது நக்கி போட்டது. அங்க இருந்த பலி கொடுக்கப்பட்டதை மட்டும் எடுக்கவில்லை, மண்ணு முதற்கொண்டு தண்ணி முதற்கொண்டு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, பாவத்துக்கு தக்கதான பரிகாரம் மிக அதிகம் தேவைப்பட்டது. ஆனால் பழைய உடன்படிக்கையில் செலுத்தப்பட்ட பரிகாரம் மிக குறைவுள்ளது. ஆடு, வெள்ளாட்டு கடா, புறா இவைகளின் ரத்தம் நமக்கு சரீர சுத்தி உண்டாக்கும் என்றால், தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஜீவனுடைய ஆவியினாலே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனுடைய ரத்தம் நம்மை செத்த கிரியைகள் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது அதிக நிச்சயமாமே. Beloved, the lamb, the goat, the ox, the dove, pigeons which was offered on the altar was insufficient. Why? There was need for the blood of a man. The blood of man carries the life of God. The blood of animal, birds cannot be matched for the blood of man. When Jesus came as a man, the blood was the remission for all the sin of the world. ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு குடும்பத்துக்கு பத்தாம போகும். ஆனால் பரலோகத்தில் வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஆட்டுக்குட்டி, வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கிற பொழுது அவர் ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். He is the lamb. Everybody raise your hands and say, thank you Jesus, you are the lamb that was slain for me on the cross. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் எனக்கோ ஒரு நாள் நினச்சி பார்க்குற சத்தியம் அல்ல சிலுவையின் சத்தியம். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம் சிந்தனையை ஆக்கிரமிக்க வேண்டிய சத்தியம். சிலுவை நம் வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டது. சிலுவை மரணம் முழு மனுக்குலத்தினுடைய திசையை திருப்பிவிட்டது. அழிவிலும் மரண திசையிலும் நம்பிக்கையின்மையிலும் வாழ்ந்த மனுக்குலத்திற்கு சிலுவை ஜீவனை தந்தது.
If there is no cross, there is no resurrection. If there was no cross, there was no resurrection. If there was no resurrection, there was no righteous living for the believers. There is no cross, there is no remission for sin. If there is no remission for sin, there is no relationship with your God. சிலுவை இல்லை என்றால் பாவத்துக்கு பரிகாரம் இல்லை. பாவத்துக்கு பரிகாரம் இல்லை என்றால் பரமபிதாவோடு பாச வாழ்க்கை இல்லை. சிலுவை இல்லை என்றால் உயிர்த்தெழுதல் இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நம் சுவிசேஷத்தில் உண்மை இல்லை. நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. நன்றி. எனக்காக எல்லாம் சொல்லுங்க. எனக்காக நீர் தண்டிக்கப்பட்டீர். எனக்காக நீர் அவமானமானீர். எனக்காக நீர் சிலுவையை சுமந்தீர். எனக்காக நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீர். எனக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்தீர். எனக்காக நீர் கைவிடப்பட்டீர். எனக்காக நீர் பாவமானீர். எனக்காக நீர் சாபமானீர். எனக்காக வியாதிகளை சுமந்து கொண்டீர். எனக்காக எல்லாரும் கடைசியாக ஒரு முறை பிங்கியோட சேர்ந்து இந்த வரிகளை பாடுவோம். எனக்காக when you appropriate the crucifixion for you, then it begins to manifest in your life. அவருடைய சிலுவை பாடுகளை நீங்கள் எனக்காகன்னு எவ்வளவுக்கு சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அதனுடைய சத்தியத்தினுடைய மேன்மை உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வெளிப்படுகிறத பார்ப்பீர்கள். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். அப்படியே ஒரு ஸ்டான்ஸா இந்த பாடல் அப்படியே பாடி நம்ம எல்லாரும் நம்மளை ஒப்பு கொடுத்து முடிக்கலாம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எனக்காக ஒன்று ஒன்றா யோசிப்பா சொல்லுங்க. முள்முடி, அவர் அவமானம், ஆடை இல்லாமல் தொங்கினது, அவருடைய சிரசில் முள்முடி, அவருடைய முதுகிலெல்லாம் சதைகள் பீந்து தொங்கியதுன்னு சொல்கிறாங்க. எலும்பு தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அவருடைய கரங்களில் ஆணிகள், கால்களில் ஆணிகள். அவர் முழு வேதம் சொல்லுகிறது அவர் அந்த கேடு அடைந்தார். அவரை பார்க்கிறதுக்கு ஒரு மனுஷனுடைய ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. சொல்றாங்க சிலுவையில் இயேசுவை பார்த்த பொழுது அவர் மனுஷ உருவத்திலேயே இல்லையா, பார்க்க அப்படி ஒரு விகாரமான உருவத்தில் இருந்தாராம். அவ்வளவு பாடுகள் எதற்காக? அவ்வளவு உபத்திரவம் எதற்காக? அவ்வளவு ரத்தம், கடைசி ரத்தமும் சிந்தியது. அவன் ஈட்டியில குத்தின பொழுது அங்க ரத்தமும் தண்ணீரும் வந்ததான். அப்ப என்ன, உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் வந்துட்டு இருந்த தண்ணீர் வெளியே வந்துருச்சா. டோட்டலி he was exhausted. எதற்காக? எல்லாம் சொல்லுங்க. எனக்காக. Thank you Lord. Akaraba shakaraba. எனக்காக. Thank you Lord. எனக்காக. எல்லாரும் பாடுவோமா? நீர் சிந்திய வியர்வை. எஸ். நீர் பட்ட காயங்கள் எனக்காக. ஈட்டி எய்த மார்பில் நானும் சாய்ந்திடுவேன். ஈட்டி எய்த மார்பில் நானும் சாய்ந்திடுவேன். ஆணிகள் பாய்ந்த கரத்தில் Yes Lord, yes Lord. முகத்தை பதித்திடுவேன். Yes Lord, yes Lord. ஆணிகள் பாய்ந்த கரத்தில் Yes Lord. முகத்தை பதித்திடுவேன். முட்கள் குத்திய தலையில் முத்தங்கள் தந்திடுவேன். நீர் சிந்திய இரத்தம்
நீர் சிந்திய ரத்தம், நீர் சிந்திய வேர்வை, நீர் பட்ட காயங்கள் எனக்காக. எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக, எனக்காக சொல்லுங்க, எனக்காக நான் சுக வாழ்வு வாழ, நான் சந்தோஷமான வாழ்வு வாழ, என் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற, வியாதிகள் நீங்கி, மரண பிணிகள் நீங்கி, பயங்கள் நீங்கி, விடுதலை வாழ்க்கை நான் வாழ எனக்காக நீர் அவமானமானீர், எனக்காக நீர் பார சிலுவையை சுமந்தீர். இன்றைக்கு அதை நான் சொல்லுகிறேன், அப்பா என தருகிறேன். ராக்கா பாரா ஷாந்தா ராபா, ஐ டேக் இட். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். பாவத்தை எல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டீங்க, பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க, நீதியை எனக்கு தந்துட்டீங்க. சொல்லுங்க, துக்கத்தெல்லாம் நீங்க சுமந்து கொண்டீங்க, சந்தோஷத்தை நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க, வியாதிகளை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, சுகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசு சிலுவையில் எனக்காக பரிமாற்றம் செய்த the divine exchange on the cross, sin came over him, righteousness came over me and you, sickness came upon him, so healing and health came upon you, poverty came upon him, the prosperity came upon you, the curses came upon him, the blessings came upon you. சொல்லுங்க, சாபம் எல்லாம் உன் மேல வந்துச்சு, ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்குள்ளார இப்படி கடத்தி விட்டுருக்கிறீங்க. கலாத்தியர் 4:6 வாசிக்கிறபடி அவருடைய குமாரனின் ஆவிக்குள் இப்பொழுது பரலோக ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது, பரலோக சமாதானம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. கையை தட்டி நன்றி சொல்லுங்க பாப்போம். Something is happening. I declare the divine exchange. Let it manifest. Let it manifest. Let it manifest. இது பார்க்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் இயேசுவால வருகிற சுகம் உண்டாவதாக, இயேசுவால வருகிற சந்தோஷம் உண்டாவதாக, இயேசுவால வருகிற ஜீவன் மகிழ்ச்சி வெளிப்படுவதாக. எல்லாரும் வாயை திறந்து அந்நிய பாஷையில சத்தமா ஜெபிங்க பாப்போம். சாபத்தின் கிரியைகள் ஒழியட்டும், வியாதியின் அறிகுறிகள் மறையட்டும். இயேசு சுமந்து கொண்டார், நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டார், நான் சுமக்க தேவையில்லை. வியாதியே, உன்னை நான் வெறுக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். Sickness, I hate you, I reject you. Jesus carried all the sickness on the cross. I deny, I refuse to accept the disease. I refuse to accept the fear. சொல்லுங்க, all the fear came upon him, all the separation came upon him. No forsaking experience for me. Every loneliness, நான் தனியா இருக்கேன், நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படி நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லம்மா, இல்லப்பா, இல்ல மகனே, இல்ல மகளே. உனக்காக கைவிடப்பட்டவர் உன்னோடு கூட கரம் கோத்து வருகிறார். You are not alone. You are not alone. You are with your Jesus. Hallelujah.